ஆள் அதிகம். மீன் வளர்க்கணும். திருப்பதி சொல்லுங்க. பாருங்க ஒரு அங்க லேட் ஆகும். பழக மீன் வாங்கி இங்கே வச்சு கூடாது. இதெல்லாம் எங்க மீன் வெட்டுற டைம் இருக்குது. இதெல்லாம் வெட்டுறதுக்கு பழங்கள்லாம் வர வேண்டாம். ஒரு குண்டா மீன் வெட்டுறதுக்குள்ள இந்த 4 மீன் வெட்டிட்டு காசு போயிட்டே பண்ணேன். வர மீன் வெட்டணுமா பட்டு வெட்டிட்டு 150 ரூபா வாங்கி போயிட்டே வந்தேன். 10 மீன் வெட்டிட்டு நான் 100 ரூபா கட்டினா நீங்கள் 50 ரூபா மீன் 100 ரூபாய்க்கு அதுக்கு இல்லைக்கா. எனக்கு வேலை அதிகம் இருக்குது. மீன் வந்து தான் வெட்டிக்க முடியாது. உள்ள விட கொடுக்க காலையாக இருப்பாங்க. இங்கே முனையில் இருக்கிறனால எல்லா மீன் வந்து நம்மகிட்டே நிற்கிறாங்க. உள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது. காசு வேலை சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க அப்படியே இங்க பாத்துட்டு எல்லாரும் பாருங்க. போட்டோ அநியமா கேட்டு வாங்கி நல்லதா இது உங்களுக்கு வேலையை கெட்டு போயிட்டு உங்களால ஒரு மீன் விட மாட்டேங்கிறீங்களா? நல்லா புரிதா இல்லையா உங்களுக்கு? வாரத்துல ஒரு நாள் மீன் வெட்ட மாதிரி நினைக்கிறாங்க. மீன் வீடியோ எடுக்க பாரு போனு தெரிஞ்சா இல்லையா? 4 பேர் கிடக்கு கொடுத்தா எப்படி நிற்க முடியும்? போன மறைமுகமா சொல்றியா? மறைமுகமா நேரடியா கேட்டு உன்ன போலாண்ணா போய் இவ்வளவு நேரம் எங்க போய் இப்போ வந்து நடுவில் நின்றுக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க போய் இப்பதான் வந்து நின்றுக்கிறேன். அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு தான் வருவாரு. 30 வீடியோவா முன்னாலுமே அங்கிருந்து வந்து தான் வருவா பிள்ளைங்க. வரமாட்டா நான் இதான் ஐபவால் இருக்குதுலே வேலை அதிகம். மொபைல் தான் 2 மீன் 2000 ரூபாய்க்குங்களா? எவ்வளோ வாங்கிங்க? 2000 ரூபா கம்மி தான். வெயிட் பண்ணிங்களா? எவ்வளோ சொல்லிட்டு அவ்வளோதான். ஒரு கிலோ வந்து 1400 ரூபாய் இது. ஆமாம் அப்படிங்க. ஒரு மீன் வந்து 1400 ரூபாய் எக்ஸ்போர்ட் மீன் இது. தெளிவா ஆனால் எப்படிதான் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. அடுத்தது செவப்பு மீன் போட்டு அவ்வளோ அவங்களுக்கு பாதை எப்படியா? என்ன 100 ரூபாண்ணா? ஆமாண்ணா கொடுங்க. சின்ன வயசு சனி நேரம் முருளேண்ணா கொடை சொல்லிட்டா. முருளேண்ணா புரியல. புரட்டாசி மாதம் வேணுமாயா? மே மாதம் வேணுமா? புரட்டாசி மாதம் மழை வரல. புரட்டாசி மாதம் நீ வெயிலில் இருக்கலண்ணா. வெயிலில் சமாளிச்சு போகிற ஆடி போடுவாங்க எல்லா வீட்டில் கூட்டிட்டு கூழ் ஊற்றுவாங்க நிறைய பேர். வீட்டில் தான் இருக்கும். வரமே கோயிலுக்கு போயிட்டு ஏமாறல 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு நானு 20 ரூபாய்க்கு வாங்கினேன்.
போடுறேண்ணா. அண்ணா வாங்க. பெரிய பையில நம்ம இஷ்டத்துக்குலாம் வராது. ஐயோ வந்துடுண்ணா. அப்புறம் நான் பண்ணிட்டேன் லப்பா லப்பான்னு வடை எக்ஸர் ஃபுல்லாகிடுச்சு. க்ளியர் பண்ணிக்கிறேன். என்ன மீனா இருக்கு? கூட நீ ஏன் அங்கே பார்க்குற? அங்கே வேலையை எடுத்து கொடு. அவன் கதைங்க அவன் கதையிட்டான் பாரு. நீ எந்த பொருள் அந்த பொருளை அவன் மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணிவிடுவான். ஓகேவா? நான் இது பேர் வந்து குடும்பாரம் சொல்லுவாங்க. குடும்பாரம் சொன்னால் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஆனால் மீன் வந்து பாறை தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வறுத்தா கருப்பாக இருக்கும் கூரை மாதிரி. ஆனால் பாறை மீன் டேஸ்ட்டு. இந்த பாறைலாம் நிறைய வரலை. மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.